வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தில் நடந்த நட்புஜா மற்றும் கேல் கோபால்? அசாம். மாஸ்க் மற்றும் போனும் எந்த மாநிலத்தில் நடனம்? அருணாச்சல பிரதேசம். நுராலம் மற்றும் ஜெயிலியாங் எந்த மாநிலத்தில் நடனம்? நாகாலாந்து. பங்சோலம் மற்றும் டோல்சோலம் எந்த மாநிலத்தில் நடனம்? மணிப்பூர். அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அபதானிஸ், ஆபோட், டாஃப்லா, கலாங், மோம்பா, சிங்போ, நிஷி, மிஷ்மி மற்றும் இடு. ஜாகிர் ஹுசைன் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசு அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1917ஆம் ஆண்டு கல்கத்தால ஆனி பெசன்ட் தலைமையில நடந்துச்சு. போபிட்டோரா வனவிலங்கு சரணாலயத்தை மினி காசிரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போபிட்டோரா வனவிலங்கு சரணாலயம் அசாம் மாநிலத்துல பிரம்மபுத்திரா நதிக்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்கு. 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997ல இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224A சொல்லியிருக்காங்க. ராகேஷ் சர்மா அசோக் சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர். தாமர் கிளர்ச்சி 1789ல இருந்து 1832 வரைக்கும் போலா நாஸ் ஆகிய தலைமையில நடந்துச்சு. குவைத்தின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஷேக் அகமது அப்துல்லா ஆல் அஹ்மத். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருந்து இலக்கியத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? ராம் சரண். ஹைபிரிட் ஆடுகளத்தை நிறுவும் முதல் BCCI அங்கீகாரம் பெற்ற மைதானம் எது? HPCA ஸ்டேடியம். உலக கார்பன் வெளியேற்றத்தில் 80% எத்தனை நிறுவனங்கள் பொறுப்பு? 57. எந்த நாள் உலக பாரம்பரிய தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 18. அஞ்சல் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? வந்திதா கவுல். சஞ்சு சோப்ரா உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர். அனுராக் ஜெயின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் செயலாளர். பங்கஜ் அகர்வால் மின் அமைச்சகத்தின் செயலாளர். விஎல் காந்தராவோ சுரங்க அமைச்சகத்தின் செயலாளர். அடல் டுல்லு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய செயலாளர். அபூர்வ சந்திரா சுகாதாரத்துறை செயலாளர். 2023ஆம் ஆண்டுக்கான ஹாக்கி இந்தியா அசுந்த லக்ரா விருது பெற்றவர் யார்? தீபிகா சோரங். ஐத்தானா பொன்மதி மற்றும் லியோனல் மெஸ்ஸி பாலண்டியார் விருது வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2024ஆம் ஆண்டின் சிறந்த FIFA வீரர் விருது வாங்கியிருக்காங்க. MC சங்கர் 35வது ஜிம்மி ஜார்ஜ் அறக்கட்டளை விருது வாங்கியிருக்காரு. ஆசிய பாராலிம்பிக் கமிட்டி விருதில் சிறந்த இளம் தடகள பட்டத்தை சீத்தல் ஜேவி வாங்கியிருக்காங்க. சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ஆங்கி ரெட்டி மேஜர் தயான்சந்த் கேல்ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. வட்டு எறிதலில் ஆண்களுக்கான உலக சாதனையை முறியடித்தவர் யார்? நிக்கோலஸ் அலெக்னா. ஆசிய பாரா விளையாட்டு 2023இல் ஈட்டி எறிதல உலக சாதனையை முறியடிச்சிருக்காங்க சுமித் ஆண்டே. எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து ஸ்கைடைவ் செய்த முதல் பெண்மணி ஷீதல் மகாஜன். பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் உலக சாதனை முறியடிச்சிருக்காங்க பீட்ரிஸ் அபெட். ஒரே கச்சேரியின் போது பெரும்பாலான மொழிகளில் பாடி உலக சாதனை படைச்சிருக்காங்க சுதேஜா சதீஷ். விண்வெளியில் அதிக நேரம் செலவழித்து உலக சாதனை முறியடிச்சிருக்காரு ஒலக் கோகனன்கோ. எந்த நாள் உலக கல்லீரல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி நாம உலக கல்லீரல் தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து உங்கள் கல்லீரலின் ஆரோக்கியம் மற்றும் நோய் இல்லாமல் இருங்கள். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் இந்திய கடற்படைக்காக ஸ்பேஸ் டெஸ்டிங் ஹப் தொடங்கப்பட்டது? கேரளா மாநிலம்.
கார்பன் நியூட்ரல் விவசாய முறைகளை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் கேரளா. கேரள மாநிலம் ஷெல்லி அப்ளிகேஷன், லக்கி பில் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெடிசப் திட்டம், வாணிகரன் திட்டம், சுரக்ஷா மித்ர திட்டம், சுபயாத்ரா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் முழுமையான நூலக தொகுதி தர்மடம். இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு எழுத்துருவி பெற்ற மாவட்டம் கொல்லம். இந்தியாவில் அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை ஆவணம் வழங்கிய முதல் மாவட்டம் வயநாடு. குப்பைகள் இல்லாத விண்வெளி பயணத்தை இந்தியா எந்த ஆண்டுக்குள் அடையும்? 2030. விண்வெளியில ஒரு சேட்டலைட் அனுப்புறாங்க, இல்ல ஒரு ராக்கெட் அனுப்புறாங்கன்னா அதுல நிறைய டேமேஜ் வேஸ்ட் வந்து அதுல சுத்திட்டே இருக்கும் விண்வெளியில. அது இல்லாத ஆண்டா இந்தியா மாத்த போறாங்க. எப்போ? 2030. உலகின் மின்சாரத்தில் பாதியா ஆசியா 2025ஆம் ஆண்டுல பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் கருத்து கணிப்பின்படி இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடா 2025ஆம் ஆண்டு மாறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா விண்வெளி நிலையத்தை உருவாக்குவதை 2035 நோக்கமா வச்சிருக்காங்க. SP படி இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடா 2030ஆம் ஆண்டு மாறுன்னு சொல்லியிருக்காங்க. CEBRன் படி இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடா 2032ஆம் ஆண்டு மாறுன்னு சொல்லியிருக்காங்க. 2025ல யூரியா இறக்குமதியை நிறுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க.